ச்சீ! வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்படின்னு வந்து இந்த கோகிலா அப்படியே ரோகிணி முகத்துல அந்த ஆர்டர கிழிச்சு தூக்கி எறிஞ்சு கேட்க போற சம்பவம் ஒரு பெரிய ஒரு திருப்பமா தான் இருக்கும். இதெல்லாம் நடக்கலாமா? அப்படிங்கிறதுக்கான ஒரு கற்பனை ப்ரெடிக்ஷன் எபிசோட் தான் இது. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல எடுத்தோனே எப்படியாச்சும் ரோகிணி இந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு நமக்கு மட்டும் பேர் கிடைக்கணும். இது வந்து மீனாவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, இப்ப விஜயா ரோகிணிய கூப்பிட்டு, மருமகளே இங்க வாம்மா. நீ நமக்கு முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுறலாம். ஆனா வந்து இப்ப 40,00,000 கான்ட்ராக்ட் என் புள்ளைக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரதுக்கு காரணமா நீ தான் இருந்திருக்க. அதே சமயத்துல நான் உன் மேல வந்து நீ பொய் சொன்னேன்னு கோவமா இருந்தாலும், எனக்கு உன் மேல எப்பயுமே வந்து உன் திறமை மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ தான் என் ஃபேவரைட் மருமகங்கிறத மறந்துறாத. அந்த பணக்கார பைத்தியம் ஸ்ருதி ஆகட்டும், அந்த பூ விக்கிறவ மீனா ஆகட்டும், இவங்க எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. ஆனா இப்ப எனக்கு ஒரு புது பிரச்சனை இருக்கு. இதுக்கு நீ ஹெல்ப் பண்ணனா போதும் அப்படின்னு சொன்ன உடனே, சொல்லுங்க அத்த, என்ன அத்த எதுனாலும் பண்றேன் அத்த அப்படின்னு இதுக்கு தான்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி முழிக்க, இந்த மீனாவுக்கு ஒரு பூ கட்டுற ஆர்டர் கிடைச்சிருக்குன்னாங்கல்ல 275 வீட்டுக்கு. நீயும் 275 வீட்டுக்கு தான் அப்ளையன்ஸ் கடை போட போறோம், விற்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரெண்டும் ஒரே ஆர்டரா அப்படின்னு கேட்டா, இல்ல ஆமா ஒரே அபார்ட்மெண்ட் தான். ஆனா எனக்கு என் கிளையண்ட் மூலமா கிடைச்சிச்சு. அவங்களுக்கு அந்த கோகிலா மூலமா கிடைச்சிச்சு. அந்த கோகிலா யாருன்னு தெரியுதா? உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கிற மாரி குடுத்து வேணான்னு சொன்னாங்களே அந்த லேடி தான் அப்படின்னோனே, ஓஹோ! இவனுங்கலாம் சேர்ந்து என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம, நான் அவ்வளோ உழைச்சேன் அந்த டாக்டர் பட்டத்துக்கு. அதையும் கெடுத்து விட்டுட்டு, இப்ப புதுசா ஒரு திட்டத்த போட்டு பணம் சம்பாதிச்சு, என் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காரலான்னு பார்க்குறாளா அவ? அது நடக்கக்கூடாது. ரோகிணி நீ எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். அந்த ஆர்டர கெடுத்து விட்டுரு. எப்படியாச்சும் அந்த லேடி கிட்ட பேசி மீனாவுக்கு பூ கட்டுற ஆர்டர் கிடைக்கக்கூடாது. அத வந்து நான் சிந்தாமணிக்கு குடுக்கறதுக்கு வழி தேடிக்கிறேன். அவங்கள்ட்ட பேசிரு நீ அப்படின்ன உடனே, சரி ஓகே அத்த. நீங்க கவலையே படாதீங்க அத்த அப்படின்ட்டு ரோகிணி தனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணது மீனா தான் அப்படிங்கிறத மறந்து, இப்ப மறந்தாலும் தெரிஞ்சாலும் இப்போ மீனாவை காலி பண்ணி விட்டுட்டு இந்த வீட்டில் கெத்தா உட்காரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லேடியை போய் பார்த்து, அந்த கோகிலாவோட ஃப்ரெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கவங்கள பார்த்து, இல்ல, அந்த மீனாவோட பூவெல்லாம் சரி இருக்காது. என் சிஸ்டர் தான். இருந்தாலுமே சொல்றேன் நானு. அவங்களோட எங்க கடையில அப்ளையன்ஸஸ்லாம் தரமா இருக்கும். அதனால உங்களுக்கு எல்லாமே தரமா கிடைக்கும். சிந்தாமணின்னு ஒருத்தவங்க இந்த ரூ. 20 இவங்க பூ குடுத்தா, அவங்க ரூ. 18க்கே பூ குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்கள்ட்ட வேணா பேசி பாருங்க. மீனாவோட பூ எங்க சொந்தக்காரங்க தான், நானே சொல்லக்கூடாது. இருந்தாலுமே வந்து அவங்க குடுக்குற பூவெல்லாம் ஒண்ணும் சரிப்படாது. அதெல்லாம் உடனே வாடி போன பூவ கொண்டு வந்து குடுப்பாங்க. பழைய பூவ வந்து குடுப்பாங்க. அது ஒரு குவாலிட்டி இருக்காது. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு வந்து இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருக்கீங்க. உங்கள ஏமாத்தக்கூடாதுன்னு தான் இத நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே கன்ஃப்யூஸ் ஆகி இத கோகிலா கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. கோகிலா அப்படியா அந்த பொண்ணு சொன்னுச்சு அப்படின்ட்டு கேட்டுட்டு, சரி வா ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு கோகிலாவும் அந்த அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்க அந்த ஃப்ரெண்டும் கிளம்பி வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஸ்ருதி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து ஸ்ருதி கிட்டக்க அப்படியே வந்து, ஏமா இந்த மீனா இருக்காங்கல்ல உன் சிஸ்டர், அவங்களுடைய பூ குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தரமாக இருக்கும் ஆன்ட்டி. அவங்களுக்கு ஏமாத்துறது பழக்கம் இல்லை. பணத்தை விட வந்து அவங்க வந்து குவாலிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப வந்து கரெக்டான ஆள் அவங்க. பொய் சொல்லி ஏமாத்துறதுக்குலாம் அவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அப்புறம் ஏமா அவங்களோட இன்னொரு சிஸ்டர் இருக்காங்கல்ல ரோகிணி, அவங்க கால் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்டக்க வந்து இவ கிட்டக்க சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்டரை வந்து மீனாட்ட கொடுக்காதீங்க. ஏன்னா மீனாவுடைய பூவெல்லாம் மோசம், குவாலிட்டி சரியிருக்காது. வாடி போன பூவை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் குழம்பி போயிட்டேன் நான். எனக்கு உன்னை பற்றி தெரியுமா, மீனாவை பற்றியுமே வந்து தெரியும். மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. நீயுமே வந்து உன்னை பற்றி வந்து எல்லாருமே வந்து எவ்வளோ பாராட்டி பேசுவாங்க. நீ சொல்லுமா எது சரி அப்படிங்கும் போதே வந்து ஸ்ருதி முடிவு பண்ணிடுறாங்க. ஓ இவ்வளோ கேவலமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்களா ரோகிணி. இந்த காரியத்தை பண்ணிட்டு ரோகிணி தப்பிச்சு போகிறத நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மீனாட்ட போய் இதை சொன்னோம் அப்படின்னா, மீனா ரொம்ப நல்லவங்களா, பரவாயில்ல விடுங்க, நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது கிடைக்கும், கிடைக்காதுன்னா கிடைக்காது அப்படின்னு வந்து ஞானி மாதிரி பேசுவாங்க. நம்மளே இந்த விஷயத்தை ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஆன்டி நான் ஒன்று உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். ரோகிணி அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் மனோஜ், அவங்க 2 பேரும் அப்ளையன்சஸ் ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க அவ்வளோ நல்லவங்கலாம் கிடையாது. அவங்க நிறைய ஏமாற்ற வேலை பண்ணுவாங்க. எங்கள் மாமனாரோட பணத்தை திருடி தூக்கிட்டு ஏமாற்றிட்டு போனவர் தான் மனோஜ். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த திருடின பணத்தை வச்சு தான் அந்த கடையே ஆரம்பித்தார். அது 3 பசங்களுக்கும் சேர வேண்டிய பணம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அவர் நடந்துக்கிறதுல இப்போ இந்த அவங்க அவ்வளோ மோசமாக இருந்தாலும் மீனா ரொம்ப நல்லவங்கங்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த ஆஃபரை குடுக்கணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை குடுக்கணும்னு வந்து பேசினாங்க. அப்பவே வந்து நான் மீனா கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். அவங்க அவ்வளோ நல்லவங்க இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்களும் கடை வச்சிருக்காங்க. இவங்க ஆள் தேவைங்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவங்களா மீனா பேசினாங்க. ஆனா மீனாவுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு, ரோகிணிக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு மீனா தான் காரணம்னு ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே ரோகிணி சொல்லலை. அவ்வளோ திமிரா நடந்துக்கிட்டாங்க. அப்பவே எனக்கு தெரியும் இது வந்து ஒன்றும் சரிப்படாது, இவங்க ரொம்ப மோசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன்.
மீனாவை நீங்கள் 100% நம்பலாம். என் மேலே என்னுடைய இன்டெகிரிட்டி மேலே வந்து நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஆள் ரோகிணி. இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஓப்பனாக நான் வந்து முன்னாடியே கூட சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து பரவாயில்ல, சரி ஓகே அவங்க வாழ்ந்துட்டு போட்டோன்னு விட்டேன். ஆனால் இவங்க இன்னொருத்தவங்களோட குடியை கெடுக்கிறதுக்கு ரெடியான போதே எனக்கு தெரியுது இவங்கெல்லாம் வந்து உண்மையை சொல்லிடுறது கரெக்டு தான்ட்டு உடனே கோகிலா முடிவு பண்ணிடுறாங்க. ஓஹோ, அப்போ விஜயா எப்படி வந்து ஒரு ஃப்ராடோ அதே மாதிரி தான் வந்து அந்த ரோகிணியும் மனோஜும் இருக்காங்க. ஆனால் வந்து முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேராக இப்போ ரோகிணிக்கு கால் பண்ணி, ரோஹி நாங்கள் வீட்டுக்கே வந்து ஆர்டரை கொடுக்கலான்னு இருக்கோம்மா, அப்புறம் உன்னோட சிஸ்டர் மீனா அவங்களும் வீட்டில் தானே இருக்காங்க, 2 பேருக்குமே ஆர்டரை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு அப்படியே ரோகிணி கடுப்போடு இருக்காங்க. கடுப்போடு இருக்கும் போதே நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, ஆர்டர் கண்டிப்பாக கிடைக்கும்லாம் சொல்லலை, அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட்டு நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு அவங்க ஓஹோ அப்போ மீனாவுக்கு ஆர்டர் கிடைக்கலன்னு இங்கே கிடைக்காதுன்னு சொல்ல போகிறாங்க. நமக்கு 40 லட்ச ரூபாய்க்கு ஆர்டரை கொடுக்க போகிறாங்க. அப்படியே வந்து இன்றைக்கி ஒரு போதையில் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்க போகிறோம், ஒரே மரியாதை எக்கச்சக்கமாக கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவங்க வந்து கோகிலா அவங்க ஃப்ரெண்டோட கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து மீனா அப்படியே வந்து அமைதியாக எல்லாம் வாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பேசி அவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு வந்து கொடுக்க, மீனாவை போய் மீனா போய் காஃபியை போட்டு வா, இங்கே உட்காராத அங்கே உட்காராதுன்னு விஜயா அப்படியே அதிகாரம் பண்ணுறதும் விஜயாவும் அந்த கோகிலாவும் முறைச்சிக்கிறதும் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ டக்குன்னு வந்து ஆர்டரை எடுத்து மீனாவை கூப்பிட்டு மீனா கிட்ட, மீனா உனக்கு இந்தாமல் ஆர்டர், நீ தான் வந்து எங்களுக்கு வந்து பூ இது பண்ண போகிற, நாங்கள் ஏற்கனவே 20 பேர் வீட்லேயும் பேசிடுறோம், உன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தாச்சு, மாதம் வந்து உனக்கு 5000 ரூபா ஒவ்வொரு வீட்டிலேருந்து போட்டு விட்ருவாங்க, அதான் வந்து 5500 ரூபா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக வந்துடும் அப்படின்னு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே விஜயா ஷாக்காக பார்க்கும் பொழுதே வந்து இந்தாம்மா மாதம் காசு உனக்கு நாளைக்கே வந்துடும் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி இந்த ரோகிணி இதான் ஆர்டர் அப்படின்னு சொல்லி தூக்கி கோகிலா காமிச்சிட்டு அப்படியே எல்லாரும் முன்னாடியும் அந்த ஆர்டர் அப்படியே கிழிச்சு தூக்கி அப்படி எறிகிறாங்க. ஷாக்கோட வந்து அப்படியே வந்து ரோகிணி பார்த்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க, உடனே நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்காக ஹெல்ப் பண்ணி உனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு காரணமே வந்து மீனா தான், மீனா வந்து சொன்னாங்கிறதுக்காக தான் பாவம் பார்த்து உனக்கு சரி ஓகே மீனா சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவன் நல்லவ, அவங்க அத்தையே தப்பு பண்ணும்போது கூட வந்து பையனும் மருமகளும் சேர்ந்து உண்மையை சொன்னாங்க அப்படின்னு உனக்கு ஆர்டர் கொடுக்கலான்னு பார்த்தா உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுற மாதிரி ஆர்டர் கையில் கிடச்ச உடனே மீனாவோட ஆர்டரை கெடுத்து விட பார்த்துருக்க, நீ எவ்வளோ கேவலமான புத்தி உனக்கு அப்படிங்கும் போது மீனா ஷாக்காகி பார்க்க, இந்த பக்கம் விஜயாவும் ஷாக்கோட பார்க்க, உனக்கும் புருஷனுக்கும் ஆர்டர் இல்லை, அந்த ஆர்டரை மாற்றி வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாச்சு, மீனாவுக்கு மட்டும்தான் ஆர்டர் வரும், அதை இங்கே நேரில் வந்து சொல்லிவிட்டு உன்னெல்லாம் முகத்தை பார்த்துட்டு போயிடுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கும் போதே அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. இதில் வேறு இந்த ஆர்டரை கெடுத்து விடுறதுக்கு ரோகிணி போனாங்கங்கிறது சுத்தமாக தெரியாத ஆளாக வந்து இந்த பக்கம் அவர் முழிச்சிட்டு இருக்காரு மனோஜ். அடக்கடவுளே அப்போ நமக்கு ஆர்டர் இல்லையா அப்படின்னு அவர் ஷாக்கோட பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு அதான் மாமியாரை போல மருமக அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு இவங்க 2 பேர்த்தையும் ஒரு பார்வையை பார்த்துட்டு அப்படியே கோவமாக கிளம்பி போகிறாங்க. அந்த கோகிலா போன உடனே வந்து அப்படி மீனாவுக்கு வந்து சிரிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, ஸ்ருதி வந்து கை கொடுத்துட்டு இதுங்க மீனா இதுக்கப்புறம் நீங்கள் மேலே வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு வந்து ஒரு நக்கலாக ஒரு பார்வையை ரோகிணியை பார்த்துட்டு போக, இந்த பக்கம் விஜயா அப்படியே ரோகிணியை பார்த்து ஷாக்காக அதோடு அந்த எபிசோடு அப்படியே வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்து ரோகிணிக்கு கிடைக்கிற மாதிரி இருந்து கிடைக்காம போகிறது, அதே சமயத்தில் மீனாவுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமாங்கிறத சொல்லிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.